மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சாரசாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத். எல்லாரும் முதல்ல நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் கிரந்த ரூபமாக நமது பகவான் அவதரித்துள்ளார் என்ற உணர்வோடு, அந்த பக்தி ஸ்ரத்தையோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். பொறுப்பு துறப்பு. இது பகவான் அந்தர்யாமியாக இருந்து இதை செய்ய வைக்கிறார். பகவான் அந்தர்யாமியாக இருந்து இதை கேட்க வைக்கிறார். நாம் கடந்த 15-16 நாட்களாக இந்த புருஷோத்தம மாதத்திலே ஸ்ரீமத் பாகவதத்தை அத்தியாயம் அத்தியாயமாக, ஸ்லோகம் ஸ்லோகமாக அர்த்தத்தை நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். நம்ம ஸ்ரீமத் பாகவதத்திலே 3வது ஸ்கந்தத்திலே 20வது அத்தியாயத்துக்குள்ளே இன்று நாம் பிரவேசிக்கின்றோம். பூர்வகதை சங்கிரகம் நேத்திக்கு பகவான் எப்படி வராக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷகனை சம்ஹாரம் செய்தார் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணோம்னா, ஒரு 10 நாள் முன்னாடி எப்படி பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார், அதுலேருந்து நம்ம போவோம். முதல்ல சிருஷ்டியை 2ஆக பிரிச்சுட்டோம். பிராகிருத சிருஷ்டி, வைகிருத சிருஷ்டின்னு. பரபிரம்மம் எப்படி இந்த 24 தத்துவங்கள், எப்படி பிரகிருதியிலேருந்து மகான்கிற தத்துவம் வந்தது, மகான்லேருந்து அகங்காரம் வந்தது, அகங்காரம் ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம், சாத்விக அகங்காரம்னு பிரிஞ்சுது. அதுலேருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இதெல்லாம் சேர்த்து மனசோட சேர்த்து 24, ஆத்மாவை சேர்த்தா 25, பரமாத்மாவை சேர்த்தா 26. இப்படி இந்த 24 தத்துவங்கள் சேர்ந்த ஒரு கலவையை பரபிரம்மம் முதலிலே படைத்தார். அதுக்கப்புறம் பிரம்மாவை கருவியாக வைத்துக்கொண்டு வைகிருத சிருஷ்டியில் பிரம்மாவோட சிருஷ்டிகள் இல்லையா, உருவ வேறுபாடுகள் உடைய, மாறுதல்கள் உடைய சிருஷ்டியை செஞ்சது பிரம்மா. பிரம்மாங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன். பிரம்மா வேற, பிரம்மம் வேற, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி பிரம்மா முதல்ல சனகாதிகளை படைச்சார். சனகாதிகள் சொன்னால், நாங்கள் 5 வயது ஞானிகளாக இருக்க ஆசைப்படுகிறோம், அதனால் நாங்கள் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு இந்த ஞானிகளாக இருக்கத்தான் நாங்கள் ஆசை கொள்கிறோம், எங்களுக்கு படைப்பு தொழிலில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவா போயிடுறா. இதுக்கப்புறம் ருத்ரனை படைக்கிறார். ருத்ர கணங்களாக படைத்த உடனே, நீ இனிமேல் படைப்பு தொழில் வேண்டாம்ப்பா, நீ போய் தபஸ் பண்ணுன்னு ருத்ரனை அனுப்பிச்சுட்றார். இதுக்கப்புறம் பிரம்மா தன்னுடைய தபஸில் இருக்கும்போது தன்னோட உடம்பை 2ஆக பிரிந்து, அதுலேருந்து தான் ஸ்வயம்புவ மனு சதரூபா 2 பேர். அவா முதல் மனித சிருஷ்டி அப்படின்னு பார்த்தோம். அவளுக்கு 2 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். ஆகூதி, தேவகூதி, பிரசூதின்னு 3 பொண்ணும், பிரியம்பதன், உத்தானபாதன் 2 பிள்ளை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். எப்படி பிரம்மா முதல் மனுவான சாயம்புவ மனுவை படைச்ச உடனே அந்த பிரஜைகள் அவள் சிருஷ்டி பண்ணுறதுக்காக, அவளை சிருஷ்டி பண்ணால் அவள் வசிக்கிறதுக்கு இடம் வேணுமே, பூமி எங்கடான்னு தேடுறச்சே பூமி பாதாளத்தில் இருந்தது. அப்புறம் பிரம்மா பகவான்கிட்ட வேண்டி, பூமி இந்த மாதிரி ஒரு அசுரன் கொண்டு போய் பாதாளத்தில் வச்சுருக்கான், நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லவே, உடனே பகவான் வராகவதாரம் எடுத்து பூமியை பாதாளத்தில் கொண்டு வைத்த இரண்யாக்ஷகனோடு சண்டை புரிந்து இரண்யாக்ஷகனை வதம் செய்தார் என்று பார்த்தோம். 1-2 அதர் சிருஷ்டிகளும் பார்த்தோம். பகவானுடைய மானசீக புத்திரர்கள், நவ பிரஜாபதிகள், நாரதர், இந்த சிருஷ்டி இல்லாமல் நம்ம பார்த்தோம். ஸோ பிரம்மா இப்போ பிரம்மா எப்படி பிரம்மாவை கருவியாக வைத்துக்கொண்டு சில சிருஷ்டிகளை செய்கிறார். இப்போ பிரம்மாவும் மனுவை கருவியாக, இந்த ஸ்வயம்புவ மனு சதுரூபா இவா மூலமாகவும் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுறார். அவரும் சில சிருஷ்டிகள் செய்ய வேண்டியிருக்கு, அவரும் அதை கண்டினியூ பண்ணுறார். பிரஜாபதிகள் மூலமாகவும் சில சிருஷ்டிகள் நடக்கின்றன. அதாவது மனித அபிவிருத்தி, அந்த பிரஜாபதிகள், எல்லா பிரஜாபதிகளும் இதில் தே மே நாட் பி இன்ட்ரெஸ்டட். சம் ஆஃப் த பிரஜாபதிஸ் they will be doing the மனித இனவிருத்தி, அவளும் பண்ணுவாள். ஸோ ஸ்வயம்புவ மனு சதுரூபா வழியாக இனவிருத்தி நடக்கும். பிரம்மாவும் சில சிருஷ்டிகள் செய்வார், பிரஜாபதிகளும் சில சிருஷ்டிகள் செய்வார்கள். இப்போ பூமி கிடச்சுடுத்தோம். இந்த படைக்க போகும்
மனிதர்களுக்கு வசிப்பதற்கு உண்டான இந்த பூமியை வராக அவதாரம் எடுத்த பகவான் அதை மீட்டு கொடுத்து விட்டார் இல்லையா. அதோட நேத்திக்கு முடித்தோம். இன்றைக்கி கதையே கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லாம் நிறைய சிருஷ்டிகள். இன்றைக்கி கதை ரூபமாக ரொம்ப இருக்காது, சிருஷ்டிகள் நிறையா, பிரம்மாவோட சிருஷ்டிகள்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம நேர 20வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். இப்போது இங்கே எங்கே கான்டெக்ஸ்ட் எங்கேன்னா, சௌனகாதி மகரிஷிகள் வந்து சூதபாணிகரை கேட்குறார் நைமிஷாரண்யத்தில், சூதபாணிகரே, வசிக்கக்கூடிய இடமாக பூமியை பெற்ற சுவயம்புவ மனு பகவானிடத்தில் லயித்த பின் பிறக்கப் போகின்ற ஜீவராசிகள் பகவானிடத்திலிருந்து வெளித்தோன்றுவதற்கு என்னென்ன உபாயங்களை கடைபிடித்தார் அப்படின்னு. இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிட்வீன் சூதபாணிகர் அண்ட் சௌனகாதி மகரிஷி. சரியா? இது வந்து உள்ளுக்குள்ள சொன்னேன் இல்லையா, விதுரர் மைத்ரேயரை கேட்குற மாதிரி. ஸோ இப்போ சௌனகர்கள் வந்து சௌனகாதி முனிவர்களில் சௌனகர் சூதபாணிகரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். மேலே சொல்லிட்டு போகிறார், விதுரரோ உயர்ந்த கிருஷ்ண பக்தர், அவரது உயிருக்குயிரான நண்பர் கிருஷ்ணருக்கு ஒரு விதுரரை பற்றி சொல்லிட்டு வரார். தன் தமையனான திருதராஷ்டிரரும் அவரது பிள்ளைகளும் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் மரியாதையின்றி நடந்து கொண்டதால் அவர்களை அபசாரப்பட்டவர்களாக கருதி அவர்களை விட்டு விலகிச் சென்றார். வேதவியாசருக்கு பிறந்தபடியினாலே விதுரரோட அப்பா பெருமையில் அவருக்கு குறையாதவர், மனோவாக்கியங்களினாலே ஸ்ரீ கிருஷ்ணனிடமே பக்தி பூண்டவர், ஸ்ரீ கிருஷ்ண பக்தர்களையே பின்பற்றி நடப்பவர். இவ்வாறு விதுரர் தீர்த்த யாத்திரை செய்து சகல பாவங்களையும் போக்கிக் கொண்டவர். அவ்வாறான விதுரர் குஷாவர்தம், அதாவது ஹரித்வார், கங்கா தீரத்தில் ஹரித்வார் என்னும் க்ஷேத்திரத்திலே தலை சிறந்த தத்துவஞானியான மைத்ரேயரை சந்தித்து என்னென்ன கேட்டார் அப்படின்னு இன்னொரு ஹை லெவலில் சூதபாணிகரை பார்த்து சௌனகாதி மகரிஷியெல்லாம் கேட்டார். இந்த பேர்பட்ட விதுரர் திருதராஷ்டிரன் அரண்மனையிலேருந்து வெளியில் போய் தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டோ இந்த குஷாவர்தம் வந்தார் இல்லையா, ஹரித்வார் வந்தார். அங்கே வந்து மைத்ரேயரை மீட் பண்ணார். அதுவும் பகவானுடைய ஆக்ஞை. இந்த க்ஷேத்ராடனங்கள்லாம் போயிட்டு வரைச்ச வழியில் வந்து யமுனா நதி தீரத்தில் வந்து உத்தவரை பார்ப்பார். அப்போ உத்தவர் சொல்லுவார், பகவான் திரும்பி போயாச்சுப்பா, அவர் தன்னுடைய திவ்ய தாமத்துக்கு எழுந்தருளி விட்டார், ஆனால் அவர் திரும்பி போச்ச ஒன்னதாம்பா நினச்சிட்டு போனார். அவர் என்கிட்ட சொன்னார், விதுரன் வருவான், அவன் வந்தான்னா ஹரித்வாரத்தில் மைத்ரேயரை போய் பார்த்து எல்லா பாகவத தர்மத்தையும் தெரிஞ்சுக்கோன்னு, அதுதான் பகவானுடைய கடைசி ஆக்ஞை அப்படின்னு உத்தவர் வந்து விதுரருக்கு சொன்னா விட்டு விதுரர் அங்கேருந்து கிளம்பி ஹரித்வார் வந்து மைத்ரேயரை சந்திக்கின்றார். இப்போ இவா கேட்குறார், அந்த மாதிரி வந்தேரே, அவர்கிட்டேருந்து இன்னும் என்னென்ன கேள்விலாம் அவர் கேட்டார் சொல்லுங்க அப்படின்னு இல்லையா. ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் டிரெக்டாகவே விதுர மைத்ரேய சம்வாதம் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு நடுவில் இன்னொரு இந்த மாதிரி பரீட்சித்து சுகரை கேட்குற மாதிரி வரும், இல்லை சௌனகாதி மகரிஷிகள் சூதபாணிகரை கேட்குற மாதிரி வரும், வேற ஒன்றும் இல்லை இதில். சரியா? சூதபாணிகரே, அவர்களுக்கு இடையில் நடந்த உரையாடல் அநேகமாக பகவானது திருவடி தாமரைகளை புகழும் தூய திருவிளையாடல்களை பற்றியதாகத்தான் இருக்கும். அந்த கதைகள் பகவானது திருவடி தாமரைகளிலே தோன்றிய கங்கையை போன்று அனைத்து பாவங்களையும் நீக்குவதென்றோ. சூதரே, உங்களுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும். பகவானது உயர்ந்த திருவிளையாடல்கள் பற்றிய கதைகளைத்தானே வாயார புகழ்ந்து அவைகள் பேசத்தக்கன. தூயதான அந்த கதைகளை எங்களுக்கு கூறுங்கள். உண்மையான சுவையை கண்டவன் அமுதமென தித்திக்கும் பகவானது திருக்கதைகளை கேட்டு எப்போதாவது போதும் என்பானோ? இவ்வாறு நைமிஷாரண்ய வாசிகளான அந்த சௌனகாதி ரிஷிகள் கேட்கவே பகவானிடமே மனம் பதித்தவரான சூதர், இதோ கூறுகிறேன் கேளுங்கள் என்று ஆரம்பிக்கிறார். சூதர் சொல்றார், பகவான் தனது மாயையை ஏற்று வராகவதாரம் செய்து பூமியை பாதாளத்திலிருந்து மேலே கொண்டு வந்த லீலையையும் விளையாட்டாகவே இரண்யாட்சகனை வதம் செய்ததையும் கேட்ட விதுரர் அகமகிழ்ந்து மைத்ரேயரை கேட்கலானார். ஸோ நேத்திக்கு விட்டதுலேருந்து இங்கே கதை ஆரம்பிக்கிறது இல்லையா. அந்த கதை முடிச்சுட்டு மைத்ரேயரே இப்போ மேலே போகிறார். இப்போ விதுரர் கேட்குறார், இப்போ பிரம்மா வந்து படைக்க ஆரம்பித்தார். முதல்ல 24 தத்துவங்கள் இவர் பரபிரம்மம் படைச்சா விட்டு இவர் வந்து தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள்னு பிரஜாபதிகள்,
நாரதர் இவெல்லாம் படைச்சார் இல்லையா, அந்த பிரஜாபதிகள்லாம் படைச்சா விட்டு அவர் என்ன பண்ணார் மேலே சொல்கிறார். மரீச்சி முதலிய முனிவர்களும் சுவாயம்புவ மனுவும் பிரம்மதேவரின் கட்டளைப்படி எவ்வாறு பிரஜைகளை படைத்தார்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது பிரம்மா இந்த சிருஷ்டியை எப்படி இன்னும் மனித அபிவிருத்தி எப்படி பண்ண போகிறார். சுவாயம்புவ மனு ஒரு ரீசன். சுவாயம்புவ மனு சதரூபா மூலமாக அவளுக்கு 2 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள், அவா மூலமாக ஒரு மனித அபிவிருத்தி நடக்க போகிறது. இதுக்கப்புறம் நவா பிரஜாபதிகளை படைச்சிருக்கார். அதில் எல்லாருக்குமே இந்த மனித அபிவிருத்தியில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தம் ஹீ வில் யூஸ் தம் டு டூ தி மனித அபிவிருத்தி. ஸோ அதனால் கேட்குறார், இதுக்கப்புறம் வேறு என்னென்ன இத்தனோண்டு இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், இத்தனை கோடி மக்கள் இருக்கா இல்லையா, இப்போ இத்தனை கோடி மக்கள் எப்படி அபிவிருத்தி பண்ணார். நம்ம இன்னும் 4-5 பேர் தான் கேட்குறோம் இப்போ இல்லையா. இவாளை வச்சுட்டு எப்படிப்பா அவ்வளோ பெரிய சிருஷ்டி, அவ்வளோ பெரிய ஜன அபிவிருத்தி எப்படி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இட்ஸ் அ கொஸ்டின் பிஹைண்ட் த கொஸ்டின். ஓகே, ஸோ அவர்கள் தங்கள் மனைவிகளுடன் கூடி படைத்தார்களா? இது என்ன ஆண் பெண் சேர்க்கையினால் எங்கேயாவது 7.4 பில்லியன் பாப்புலேஷன் வர முடியுமா? 1 பில்லியன் இருக்கட்டும், இல்லை 1000 பேரே இருக்கட்டும், வெறும் ஆண் பெண் சேர்க்கையினால் இது வருமா? அல்லது பகவானே ஆர் பிரம்மாவே தனக்குத்தானே இந்த படைப்பை செய்தாரா? அல்லது அனைவரும் ஒன்றாக கூடி இந்த படைப்பு தொழிலை நடத்தினார்களா? இவருக்கு ஒரே கொஸ்டின். எப்படி நம்ம குழந்தைகள்லாம் கேட்கும் இல்லையா, எப்படி இத்தனை ஸ்டார்ஸ் கையில் வந்தது, எப்படி இது வந்தது, எப்படி அது வந்ததுன்னு டெல் மீ ஒய் சீரியஸ்னு போடுவான் புக்கு அந்த காலத்தில். அந்த மாதிரி இப்போ விதுரர் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. எப்படியா இந்த பிரபஞ்சத்தில் இத்தனை உயிரினங்கள், 8.4 மில்லியன் ஸ்பீசிஸ் இருக்குது, 84 லட்சம் வகையான உயிரினங்கள், வகையான டோட்டல் நம்பர் இல்லை, அது 8.4 மில்லியன் டைப்ஸ் ஆஃப் உயிரினங்கள் பிரபஞ்சத்தில் இருக்குது. இது அத்தனையும் ஒரே சமயத்தில் தான் பண்ணார் அவர். அதாவது திஸ் இஸ் நாட் லைக் இந்த டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் இல்லை, முதல்ல ஒன்று படைச்சார், அதுலேருந்து குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், அப்படிலாம் கிடையாது. எல்லா உயிரினங்களும் ஒரே சமயத்தில் தான் படைக்கப்பட்டன. எப்படியா பண்ணார் அது? இது நம்ம மூளைக்கே எட்டாத ஒரு விஷயம். இது ஒரு ஆண் பெண் சேர்க்கைனாலோ டகால்னு இதெல்லாம் வந்துடாதே, எப்படி இதுன்னு கேட்குறார். மைத்ரேயர் சொல்கிறார், விதுரரே, பிரகிருதியின் 3 குணங்களினாலே சத்வம் ரஜஸ் தமஸ் இவை 3ம் ஜீவர்களின் முன்வினை பயனாலே சலனம் அடைந்தன. இந்த முன்வினை பயன் பிராப்தம்னு சொல்கிறோம் இல்லையா, முதல்ல சலனம் அடைந்தன அப்படின்னு சொல்லிட்டார். பிரகிருதியின் 3 குணங்கள் இது எவ்வாறு சலனம் அடைகின்றன, எவ்வாறு அந்த சலனத்தை அது உண்டு பண்ணுகிறது என்பதை தர்க்க ரீதியாக அறிய இயலாது. இதை தர்க்கம் பண்ணி லாஜிக்கே யூஸ் பண்ண முடியாது. அதில் லாஜிக்கே இங்கே விட்டுடும். லாஜிக்கை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ கொஞ்ச நாள். என்ன இல்லையா, நம்ம பகவானுடைய லீலைகள்லாம் உடனே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் தர்க்க ரீதியை தூக்கி வச்சுடும். பகவானோ பிரகிருதிக்கும் காலத்துக்கும் ஆதாரமானவர். ஆக பகவானுடைய சங்கல்பம் எல்லாமே பகவானுடைய சங்கல்பத்தினாலே இந்த 3 குணங்களிலே தோன்றிய ஏற்றத்தாழ்வு காரணமாக மகத்தத்துவம் தோன்றியது இல்லையா. அதுதான் முதல்ல வந்தது. அவரோட கலவை இந்த சிமெண்ட் எப்படிரா வந்ததுங்கிற மாதிரி, சிமெண்ட்லேருந்து மண்ணை போட்டு ஒரு கலவை பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு 3க்கு 2 இல்லை 1க்கு 4 ரேஷியோலாம் போடுவா. அது மாதிரி பகவான் ஒரு கலவை பண்ணி வச்சுருக்கார் இல்லையா. அந்த 3 குணங்களில் தோன்றிய ஏற்றத்தாழ்வு காரணமாக மகத்தத்துவம் தோன்றியது. ரஜோகுணம் மேலிட்ட மகத்தத்துவம் ஜீவர்களின் முன்வினை பயனாலே சலனமடைந்து அகங்கார தத்துவத்தை தோற்றுவித்தது. அந்த அகங்காரம் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று 3 வகையானது. இந்த அகங்காரங்கள் 5 பல தத்துவங்களை உண்டு பண்ணின. அவைதான் ஆகாயம் முதலிய பஞ்சபூதங்கள், பிறகு பஞ்ச தன்மாத்திரைகள், பிறகு 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக ஒரு 7-8 நாள் முன்னாடி சிருஷ்டியில் பார்த்துட்டோம். இதை திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறார். எப்படி பகவான் இந்த சிருஷ்டியை பண்ணிட்டு வரார் அப்படிங்கிறதுக்கு இனிமேல் ஃபர்தராக பார்க்க போகிறோம். இது முதல் கலவை.
முதல்ல ஒரு பஞ்சீகரணம் பண்ணி ரெடியாக வச்சுட்டார் பிரம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு. இது பரபிரம்மம் பண்ண பிராகிருத சிருஷ்டி. ஸோ இப்போ இவைகள் அனைத்தும் தனித்தனியாக பிரபஞ்சத்தை படைக்க இயலாமல் போகவே ஒரு இது பார்த்தோம். ஞாபகம் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே போகிறதுக்கு முன்னாடி அது எல்லாத்துக்கும் ஒரு அதிஷ்டான தேவதைகள்லாம் இருக்கும். நாங்கள்லாம் சக்தியே இல்லாமல் இருக்கமே, நீங்கள் எங்களுக்குள்ளே பூந்து அதுக்குண்டான சக்தியும் ஊக்கமும் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கோம் தெரியுமா? அப்புறம் தான் பகவான் உள்ளுக்குள்ளே ஒரு சக்தியும் அந்த ஊக்கமும் கொடுப்பார். ஸோ இப்போ திருப்பி மேலே வரேன். 14வது ஸ்லோகம். இந்த அத்தனை விஷயம் தனித்தனியாக இருக்கு இல்லையா, எல்லாம் உட்காந்து இவை படைக்க இயலாமல் போகவே பகவானது சக்தியினாலே அவை ஒன்று கூடி தங்கம் போலே ஒளிரும் ஒரு முட்டை வடிவத்தை படைத்தன. அதான் ஹிரண்ய கர்ப்பம் பார்த்தோம். 7 புவனங்கள் கொண்ட ஒரு பெரிய பிரபஞ்சம் அந்த ஹிரண்ய கர்ப்பம் பிரம்மாண்டம். அந்த உயிரற்ற அந்த முட்டை வடிவம் அந்த அண்டம் பிரளய ஜலத்திலே 1000 வருடங்கள் மிதந்தது. அதன் பிறகு பகவான் அதற்குள் நுழைந்தார். அந்த கர்ப்பத்துக்குள்ள, அந்த ஹிரண்ய கர்ப்பத்துக்குள்ள, தங்கம் போலே ஒளிரும் அந்த முட்டை வடிவமான அந்த கர்ப்பத்துக்குள்ளே பகவான் 1000 வருடங்கள் மிதந்த பிறகு அதன் உள்ளே நுழைந்தார். அவரது தொப்புளிலிருந்து 1000 சூரியன் உதித்தார் போலே ஒரு தாமரை தோன்றியது. அது சமஸ்த ஜீவராசிகளுக்கும் தங்குமிடம். அதிலிருந்து பிரம்மதேவர் தோன்றினார். இதையும் நம்ம பார்த்தோம். பிரம்மா எப்படி பகவானுடைய உந்தி தாமரையிலிருந்து பிரம்மா வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். பிரம்மாண்டத்தின் மத்தியிலே உள்ள பிரளய ஜலத்திலே சயனித்திருக்கும் பகவான் பிரம்மதேவரின் இதயத்திலே பிரவேசித்தார். உடனே பிரம்மதேவர் முந்திய கல்பத்தில் தான் தீர்மானித்திருந்தவாறே பெயர் உருவம் கொண்ட முறையிலே உலகத்தை படைக்க தொடங்கினார். இது திருப்பி இதெல்லாம் நம்ம மெமரி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, பிரம்மாவோட இந்த 1000 சதுர்யுகம் இருக்கு இல்லையா, அந்த பகலில் சிருஷ்டி, திருப்பி அடுத்த 1000 சதுர்யுகத்தில் இந்த இரவு, பிரம்மாவோட இரவில் பிரளயம், திருப்பியும் சிருஷ்டி, திருப்பியும் பிரளயம். 1000 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகங்கிறது 4.3 மில்லியன் இயர்ஸ், 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். இந்த மாதிரி 1000 சதுர்யுகம். சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு சின்ன குயிக்காக சொல்கிறோம். ஸோ எப்படி ஒரு இது முடிஞ்சாவிட்டு, பிரளயம் முடிஞ்சாவிட்டு பிரம்மா திருப்பியும் ரீக்ரியேட் பண்ணுறார். இவர் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணல, போன கல்பத்தில் அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி திருப்பியும் கிரியேட் பண்ணுறார். அவ்வளவுதான். ஸோ ஹி ஹேஸ் டு ரிமெம்பர். நம்ம அந்த மெமரி அவருக்கு போயிடும். அப்புறம் பரபிரம்மம் பிரம்மாவுக்கு சொல்வேர், டே நீ தான் முன்னாடியே படைச்சிருக்கியடா, நான் ஐ வில் கிவ் யூ த பவர், தென் யூ கேன் விஷுவலைஸ் வாட் எவர் யூ ஹவ் டன். இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணையோ அந்த ஞாபகத்தை நான் உனக்கு தருகிறேன்னு உடனே திருப்பியும் பிரம்மா அதை ஞாபகம் வச்சுட்டு திருப்பியும் அதை ரீக்ரியேட் பண்ணுவார். அவ்வளவுதான். ஸோ பிரம்மதேவர் 17வது ஸ்லோகம், முந்திய கல்பத்தில் தான் தீர்மானித்திருந்தவாறே பெயர் உருவம் கொண்ட முறையிலே உலகத்தை திரும்பவும் படைக்க தொடங்கினார். இது 17. ஸோ 18 முதலிலே பிரம்மாவுடன் நிழலிலிருந்து தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், தமஸ், மோகம், மகாமோகம் என்ற 5 விதமான அவித்யைகள் படைத்தார். மேலே போகிறேன். இந்த தமோமயமான சரீரத்தை விரும்பாத பிரம்மதேவர் அதை விடுத்தார். பசி தாகங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமான இரவு ரூபமான அந்த தேகத்தை யக்ஷர்களும் ராட்சசர்களும் எடுத்துக்கொண்டார்கள். அது ஏன் என்னங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். இப்போ பிளெயினாக வெறும் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை மாத்திரம் பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி இருந்தது, அவரோட நிழல்லேருந்து இதெல்லாம் வந்தது. இதுக்கப்புறம் இரவு ரூபமான சரீரத்தை வேண்டான்னு அவர் ஒட்டார், தொலைக்கணும்னு பார்த்தார். அதுலேருந்து யக்ஷசர்களும் ராட்சசர்களும் அதை எடுத்துட்டார். அதுக்கப்புறம் பசி தாகத்தால் துன்பமுற்ற அந்த யக்ஷர்களும் ராட்சசர்களும் வந்துட்டா. இவர் வேண்டான்னு ஏதாவது தூக்கி போட்டால் அதுலேருந்து அவள் 2 பேர் வந்துட்டா. அவள் என்ன பண்ணுறா, எங்களுக்கு ஒரே பசியாக இருக்குன்னு பிரம்மதேவரை விழுங்க எண்ணி இவரை சாப்பிடுங்கள் என்று கூச்சலிட்டு கொண்டு அவா ஓடி வரா. இதை பார்த்து பிரம்மா பயந்து போயிட்டார். டேய் யட்ச ராட்சசர்களே, நீங்கள் எனது குழந்தைகள்டா, ஆகவே என்னை சாப்பிடலாமாடா, என்னை நீங்கள் தான்டா காப்பாற்றணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். பிறகு பிரம்மா சத்வரூபமான தன்னுடைய காந்தியினாலே மேலும் ஒளி மிகுந்தவராய் முக்கியமான தேவர்களை படைத்தார். இப்போ அந்த இருட்டிலேருந்து, அந்த தமோ குணத்துலேருந்து அந்த ராட்சசர்கள் யக்ஷர்கள்லாம் வந்தா.
இப்போ அவரோட சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணத்துலேருந்தெல்லாம் ஒரு சிருஷ்டி நடக்கிறது பாருங்க. அந்த சத்வரூபமான காந்தி, அந்த காந்தியினாலே மிகவும் ஒளி மிகுந்தவராய் முக்கியமான தேவர்களை படைத்தார். பிரம்மதேவரது பிரகாசமான அந்த தேகம் பகல் எனப்படும். தேவர்கள் ஒளிரும் அந்த தேகத்தை விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த இரவு நேரத்திலேருந்து தான் அந்த இவங்க வந்தாங்க, யக்ஷர்களும் ராட்சசர்களும். பகல் நேரம் வச்சு சத்வரூபம், அதன் மூலமாக தேவர்கள் வந்தார்கள். மேலே போகிறேன், 23, 24. காம கேளிக்கைகளிலே ஈடுபாடு கொண்ட அசுரர்களை தனது இடுப்பின் முன்பகுதியிலிருந்து படைத்தார். அவர்கள் சபலம் கொண்டவர்கள் ஆதலால் புணர்ச்சிக்காக பிரம்மதேவரிடமே ஓடினார்கள். எப்படி அந்த தாமச குணத்திலேருந்து வந்த ராட்சசர்களும் அந்த யட்சர்களும் அவரையே சாப்பிட போனான். அதுக்கப்புறம் சத்துவ குணத்திலேருந்து தேவர்கள் வந்தாவா நல்லவா. இப்போது இடுப்புலேருந்து இவாளை சிருஷ்டி பண்ணேரா. காமக்கேளிகளில் ஈடுபாடு கொண்ட அசுரர்களை இடுப்பின் முன்பகுதியிலிருந்து படைத்தார். அதனால் சபலம் கொண்டவர்கள் ஆதலால் புணர்ச்சிக்காக பிரம்மதேவரிடமே ஓடினார். இதை கண்ட பிரம்மதேவர் முதலில் சற்றே சிரித்தாலும் அவர்கள் வெட்கத்தை விடுத்து தன்னிடம் நெருங்கி வருவதைக் கண்டு சினந்து பின் பயம் மேலிட வேகமாக பகவான்கிட்ட ஓடுறார். ஸ்ரீ ஹரியக்கிட்ட ஓடுறாரு. டேய், இவங்க துரத்துறாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. முதல்ல வந்தவாளை சமாளிச்சுட்டார், இவாளை சமாளிக்க முடியல. அப்பொழுது பக்தர்கள் விரும்பிய வண்ணம் தரிசனம் அளித்து அருளும் பக்தவத்சலனான பகவான் ஸ்ரீ ஹரியை பிரம்மா சரணமடைந்தார். பக்தர்களது துயரை போக்கி வேண்டிய வரம் அளிப்பவர் அவர்தானே. சரணமடைந்த பிரம்மதேவர், பரமனே, பகவானே, என்னை காத்தொருள வேண்டுகிறேன். தங்கள் கட்டளைப்படி நான் படைக்கத் தொடங்கினேன். பாவிகளான இவர்கள் என்னையே புணர்ச்சிக்காக நெருங்குகின்றார்களே. துன்புற்றவர்களின் துன்பத்தை களைபவர் தாங்கள் ஒருவர்தானே. அதே போல தங்களது திருவடிகளை பற்றாதவர்களுக்கு துன்பம் அளிப்பவரும் தாங்கள்தானே. பிறரது உள்ளத்தை உள்ளபடி அறியும் பகவான் நாராயணன் பிரம்மதேவரது சங்கடத்தை அறிந்து, காமத்தால் அசுத்தமான இந்த உடலை நீ விட்டுவிடு என்று கூறினார். பிரம்மதேவரும் அந்த உடலை விட்டுவிட்டார். ஏன்னா அந்த காமப்பித்து கொண்ட அசுரர்களை படைத்ததால் அந்த உடலும் அசுத்தமாயிடுது. அதை விட்டுடுறா முதல்ல அப்படின்னு உடனே அதை விட்டுடுறார். இப்போ அந்த உடலை விட்ட உடனே எல்லாத்துக்கும் ஒரு 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 விளைவு இருக்குது. படைச்சாலும் ஒரு விளைவு, அதை விட்டாலும் ஒரு விளைவு. அந்த பிரம்மதேவர் துறந்த அந்த உடல் சந்தியாதேவி என்ற அழகிய பெண் வடிவை ஏற்றது. காமத்தை தூண்டி விருத்தி செய்யும் வடிவு அதுதான் இப்போ பார்க்கணும். அது என்ன பண்ண போகிறதுன்னு பார்க்கணும். இப்போ அந்த பொண்ணை பற்றி சொல்கிறா விதுரா. இங்கே பாரு, அதை அவன் விட்டுட்டான். இப்போ அந்த விட்டது பாரு, இன்னொரு விபரீதம் பாரு. இங்கே இந்த சந்தியாதேவின்ற பொண்ணு வந்துடுத்து. இதுலேருந்து இது காமத்தை தூண்டி விருத்தி செய்யும் வடிவு. அந்த சாயம் சந்தியை என்கின்ற இந்த பெண்ணின் தாமரை போன்ற திருவடிகளிலே சலங்கை ஒலித்தது, நூபுரம் ஒலித்தது. கண்கள் காமத்தால் சுழன்றன. அறையிலே மெல்லிய பட்டாடையும் ஒட்டியானமும். அவளை அந்த பெண்ணை இப்போ இவ வர்ணிக்கிறார். அழகான எடுப்பான மூக்கு, முத்துக்கள் போன்ற பல்வரிசை, அன்பு கலந்த அழகான புன்சிரிப்பு, காமத்தை கிளறும் பார்வை, கருமையான அடர்ந்த நீண்ட கூந்தல், வெட்கத்தால் தன்னை மறைத்துக் கொள்பவள் போல் அங்கசேட்டைகள். விதுரரே, இவ்வாறான அவளை உண்மையிலேயே பெண் என்று நினைத்து அசுரர்கள் காமவெறி கொண்டு மயங்கினார்கள். ஆஹா, இவளது திருமேனிதான் எத்தனை அழகு, என்ன தைரியம், மலரும் இளமை. அவளிடம் மையல் கொண்ட நம்மிடையே ஆசையே அற்றவள் போலன்றோ அவள் செல்கின்றாள். அவள் இதெல்லாம் செட்டையே பண்ணல. இவங்க தான் அந்த அசுரர்களுக்கு தான் இந்த எண்ணங்கள்லாம். இவ்வாறு பலவாறு சிந்தித்த தீய எண்ணம் கொண்ட அசுரர்கள் பெண் உருவிலே தோன்றிய அந்த சந்தியாதேவியிடம் இவாளை செட்டையே பண்ணல, கேரே பண்ணல. அந்த மாதிரி ஆன உடனே இவங்களுக்கு கொஞ்சம் புத்தி வருது. இவ்வாறு பலவாறு சிந்தித்த தீய எண்ணம் கொண்ட அசுரர்கள் அந்த பெண் உருவிலே தோன்றிய சந்தியாதேவியிடம் மரியாதையோடு இனிமையாக கேட்கலாயின. இப்போ அவள்கிட்ட போய் கேட்குறா மரியாதையா இந்த அசுரர்கள், பெண்ணே நீ யார்? ஏ அழகியே நீ யார்? யாருடைய பெண்? இங்கு எதுக்காக வந்தாய்?
விலை மதிக்க ஒண்ணாத ஒப்பற்ற உனது திருமேனி அழகை காட்டி அதை அனுபவிக்க கொடுத்து வைக்காத எங்களை ஏன் துன்புறுத்துகிறாய்? பெண்ணே, நீ யாராக இருந்தால் என்ன, உனது தரிசனம் எங்களுக்கு கிட்டியதே அதுவே போதும், மிகவும் பாக்கியம். உன் பார்வை எங்களை மயக்குகிறது, உனது சுருண்ட கேசங்கள் தான் எத்தனை அழகு. இவ்வாறு அழகிய பெண்ணுருவில் தோன்றிய அந்த மாலை நேர சந்தியை அறிவு மழுங்கிய அசுரர்கள் உண்மையிலேயே பெண் என்று நம்பி எண்ணி பற்றி கொண்டார்கள். இதை கண்ட பிரம்மதேவர் தன் அழகை தானே பருகுவார் போல் பொருள் பொதிந்தவாறு சற்றே முருவலித்து தன் அழகிய காந்தியினாலே கந்தர்வ அப்சரஸ் கணங்களை படைத்தார். அவர் பாட்டு கண்டினியூ பண்ணுறார். அவர் அந்த அந்த உடலை ஷ்ரெட் பண்ணிட்டார். தட் ஹஸ் பீன் ஷ்ரெடட். நவ் ஹீ கண்டினியூஸ். பிரம்மதேவர் தன் அழகை தானே பருகுவார் போலே பொருள் பொதிந்தவாறு சற்றே முருவலித்து, அப்படி கொஞ்சம் முறுக்கினேர்னா அங்கேருந்து ஒரு 2 உருவம் வருது. இடுப்புலேருந்து 2 உருவம் வருது, முன்பகுதியிலேருந்து 2 உருவம் வருது இல்லையா? மூக்குலேருந்து இவர் வந்தார் இல்லையா, வராகன் வந்த மாதிரி. அங்கங்கே ஒரு உருவத்திலேருந்து ஒரு இடத்துலேருந்து அவரோட அங்கங்களிலிருந்து அவருடைய வெவ்வேறு அங்கங்கள், அவருடைய குணங்கள், சத்வரஜஸ் தமோ குணங்கள், இத்தனை விஷயம் இருக்குது. இது வந்து வேறு டைமென்ஷன். அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் அ சீக்வன்ஷியல் திங். பரபிரம்மம் வந்து அந்த கலவையை பண்ணார், அதுக்கப்புறம் தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது ஒரு சீக்வன்ஷியலாக வந்தது, ஒரு டைமென்ஷன். இது வந்து பிரம்மாவோட உடலிலிருந்து தன் அழகை தானே பருகுவார் போலே பொருள் பொதிந்தவாறு சற்றே முறுவல் அப்படி விட்டார் பாருங்க. தான் அழகிய காந்தியினாலே கந்தர்வ அப்சரஸ் கணங்களை படைத்தார். நில ஒளி போல் அனைவரும் விரும்பத்தக்க அழகிய தன் திருமேனியும் பிரம்மதேவர் விட்டொழித்தார். அதை விஸ்வாவசு முதலிய கந்தர்வர்களும் அப்சரசர்களும் விருப்பத்தோடு எடுத்துக்கொண்டார்கள். பின்பு பிரம்மதேவர் தனது சோம்பலான இயல்பினால், இப்போ பாருங்க, ஒரு சோம்பல் முறிக்கிறார், அவ்வளோதான். அவருடைய குணங்கள்னால இத்தனை படைப்பு. அவருடைய சோம்பலான இயல்பினால் பூதங்களையும் பிசாசுகளையும் படைத்தார். அவைகள் தலைவிரி கோலமாக இடுப்பிலே வஸ்திரமில்லாமல் இருப்பது கண்டு தன் கண்களை மூடிக்கொண்டார். அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. இது அப்புறம் பார்ப்போம், எதுக்காக இந்த இத்தனை படைப்புகள்னு பார்ப்போம். இப்போ வந்து வி ஆர் ரீடிங் ஆஸ் இஸ் வி ஆர் ரீடிங். 41 பிரம்மதேவர் விடுத்த கொட்டாவி. இப்போ கொட்டாவி விடுறார், அதுலேருந்து பாருங்க. அவருடைய கொட்டாவி உருவகமான சரீரத்தை பூதங்களும் பிசாசுகளும் ஏற்றன. இதை நித்திரை என்று கூறுவார்கள். ஒன்று வந்து காலை, ஒன்று மாலை சாயம். இது வந்து நித்திரை. இதனால்தான் ஜீவராசிகளிடம் சோம்பல் தோன்றுகிறது. சரியா? இதுக்கப்புறம் வேற என்ன? சோம்பல் முறிக்காதடான்னு சொல்லுவா இல்லையா ஆற்றுல? கடைவாய் ஒழுக, நாக்கு கடைவாய் ஒழுக தூங்குபவர்களை பூதங்களும் பிசாசுகளும் பிடித்து கொள்கின்றன. அதை தான் பித்து என்கின்றார்கள், அதான் உன்மதம் என்றுவார்கள். ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ரீசன். இப்போது பிரம்மதேவர் தனது சக்தி அதிகமாகி இருப்பதை உணர்ந்து சூட்சமமான தனது சரீரத்தால் சாத்தியர்களையும் பித்ருக்களையும் படைத்தார். இது 42. 43 தங்களை தோற்றுவித்த அந்த சூக்ஷம சரீரத்தை பித்ருக்கள் எடுத்துக்கொண்டார்கள். இவர்களுக்கு சரீரம் இல்லாததால் கற்றறிந்த பெரியோர்களின் சிரார்த்தங்களிலே பித்ருக்களுக்கு பிண்டமும் வேள்விகளிலே சாத்தியர்களுக்கு ஹவிஷையும் அர்ப்பணம் செய்கின்றார்கள். மேலே போகிறேன். 44 தனது திரோதான, அதாவது மறைத்தல் சக்தியினாலே, பிரம்மாவோட மறைத்தல் சக்தியினாலே, தன்னுடைய திரோதான சக்தியினாலே பிரம்மதேவர் சித்தர்களையும் வித்யாதரர்களையும் படைத்து அவர்களுக்கு அந்தர்தானம் என்கின்ற அற்புத உடலை அளித்தார். ஒருத்தருக்கு உடல் இருக்குது, ஒருத்தருக்கு உடல் இல்லை. அந்த பித்ருக்களுக்கும் இவாளுக்கும் சூக்ஷ்ம சரீரம் தான். அவளுக்கு இந்த சரீரம் கிடையாது, ஸ்தூலம் கிடையாது. அந்த ஸ்தூலம் கிடையாததுனால சூக்ஷ்ம சரீரம் மாத்திரம்தான். அதனால தான் அவளுக்கு பிண்டமும் அவளுக்கு ஹவீஸும் கிடைக்கிறது. அது வழியாக தான் அவள் சாப்பிட்றான். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வேதம் படித்தோன்னா தெரியும் அதுக்கு எதுக்காக அவளுக்கு அந்த மாதிரி ஒரு படைப்புன்னு. நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சரியா? மேலே 45 ஒரு சமயம் பிரம்மதேவர் தனது பிரதிபிம்பத்தை கண்டு, இத்தனை நாள் தன்னோட உருவம் கொட்டாவி அது இதுன்னு பார்த்துட்டோம். அவருடைய பிரதிபிம்பத்தை கண்டு ஆஹா என்ன அழகு என்று நினைத்து அதிலிருந்து கிண்ணறர்களையும் கிம்புருஷர்களையும் படைத்தார்.
அவர்கள் பிரம்மதேவர் விடுத்த பிரதிபிம்ப ரூபமான சரீரத்தை ஏற்றார்கள். அந்த பிரதிபிம்ப ரூபத்தை எடுத்துட்டாலாம். ஆகவே அவர்கள் தங்கள் மனைவிகளோடு கூட விடிவோரையில் பிரம்மதேவரின் குணங்களையும் செயல்களையும் புகழ்ந்து பாடுகிறார்கள். ஒன்ஸ் அகெயின் we will analyze this creation also. சரியா? மேலே போவோம். எதுக்காக அந்த கிண்ணறர்கள் கிம்புருஷர்களா இதில் அதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷனே இல்லை. எல்லாமே படைத்தார்னு போயிட்டே இருக்காவா. நம்ம தான் அது போய் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ பித்ருக்கள் படைத்தார், அவளுக்கு ஸ்தூல சரீரம் கிடையாதுன்னா நமக்கு புரியுறது. ஸோ இவாளை எதுக்குடா படைச்சார் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சமயம் பிரம்மதேவர் தனது கைகால்களை நீட்டி படுத்திருந்த பொழுது, நாம் இவ்வளவு செய்தும் படைப்பு இன்னும் பெருகவில்லையே என சிந்தித்து கோபம் கண்டு அந்த போகமயமான உடலையும் விடுத்தார். அப்பப்போ ஒரு உடலை விடுத்துட்டு இன்னொரு ரூபம் எடுத்துக்கிறார். அதை தூக்கி போட்டால் அதை எவனா எடுத்துக்கிறான். விதுரா, அந்த உடலிலிருந்து எங்கே இந்த தூக்கி போட்டார் இல்லையா, இன்னும் ஒன்றுமே பெருகலையேப்பா, நானும் படைப்பை கஷ்டப்பட்டு பண்ணுறேன், ஆனால் அபிவிருத்தியான மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டாராம். அதை விடுத்தார். விதுரா, இப்போ மைத்திரேயர் சொல்கிறார், கவனிக்கிறியா? இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன், கவனிக்கிறியா? அந்த உடலிலிருந்து கீழே போட்டதுலேருந்து கீழே விழுந்த ரோமங்கள் பாம்புகளாக ஆயின. நெளிகின்ற பிரம்மாவின் தேகத்திலிருந்து கொடிய சர்ப்பங்களும் கழுத்தை படமாக கொண்டு விரித்தாடும் நாகங்களும் தோன்றின. ஒரு சமயம் பிரம்மதேவர் தனது படைப்பு தொழில் முடிந்ததாக எண்ணிக்கொண்டார். இப்படி பார்த்தார், அது வந்தது, இது வந்தது, கொட்டாவி விட்டார்லாம் பார்த்தோம். இப்போ அந்த இதுவும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தூக்கி போட்டார், அதுலேருந்து பாம்பு வந்தது, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு போட்டிருக்கேன், இவ்வளவுதான், எல்லாம் பண்ணிட்டார், இப்போ தான் எல்லாம் முடிஞ்சுடுத்து அப்படின்னு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைட். முழுக்க முடிச்சிட்டாரான்னு தெரியாது, பின்னாடி வர அத்தியாயத்தில் தான் பார்க்கணும். நடுவில் விட்டு ஒரு 5 அத்தியாயம் கழிச்சு திரும்பி திடீர்னு சிருஷ்டி ஆரம்பிக்கும். சரியா? இந்த கடைசி 4 ஸ்லோகம், தனது மனதை அடக்கியவரான பிரம்மதேவர் தனது மனித தேகத்தை அவர்களுக்கு அளித்தார். யாருக்கு? மனுக்களுக்கு கொடுத்துட்றார். தனது மனித தேகத்தை மனுக்களுக்கு கொடுக்குறார். அந்த மனுக்களை கண்டு மனுக்களுக்கு முன்னாடி படைக்கப்பட்ட தேவர்களும் கந்தர்வர்களும் இப்போ பிரம்மாவை புகழறா. தேவர்களும் கந்தர்வர்களும் பிரம்மாவை புகழறா. உலகை படைத்தவரே, தாங்கள் இந்த மனுக்களை படைத்தது மிகவும் உத்தமமானது, மிகவும் உயர்ந்தது. அக்னிஹோத்திரம் முதலிய கர்மாக்கள், அந்த வேள்விகள் செய்யும் கடமை இவர்களிடம்தான் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மூலம் எங்களது உணவான வேள்வியிலிடும் அவிர்வாகத்தை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு தேவர்களும் கந்தர்வர்களும் சொல்கிறார். தவம், உபாசனை, ஆசனம் முதலிய அஷ்டாங்க யோகங்கள், வைராக்கியம், ஐஸ்வர்யம் முதலிய யோகங்கள், புலனடக்கம் ஆகியவைகள் கொண்ட பிரம்மதேவர் தனக்கு மிகவும் பிரியமான அந்த ரிஷிகணங்களையும் சிருஷ்டித்தார். பிறகு அந்த பிரம்மதேவர் சமாதி, அஷ்டாங்க யோகம், ஐஸ்வர்யம், தவம், உபாசனை, வைராக்கியம் ஆகியவைகளை உடைய தனது தேகத்தின் அம்சங்களை அந்த ரிஷிகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்தார். நம்ம இந்த 53வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம், இதை நாளைக்கு we will analyze. இன்னைக்கு இந்த 20வது அத்தியாயத்தில் என்னென்ன சிருஷ்டிகள் நடந்தன அப்படின்னு சொல்லிட்டு we will start with a summary. In that way you will get an idea, an analysis. எதுக்காக இந்த மாதிரி படைப்புகள் பிரம்மதேவர் படைத்தார் அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக்கல் சைட் ஆஃப் இட் we will see it tomorrow. So ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 3வது ஸ்கந்தத்திலே 20வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷர பதப்ருஷ்டம் மாத்ராஹீனம் துயத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச ந்யூனானி சாதிரிக்தானி சமக்ஷ்வ புருஷோத்தம நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவரஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த.